சோலோ லெவலிங்கோட சீசன் 2 எபிசோட் 6ல இருக்கும். இதுக்கு முன்னாடியே பார்த்தோம் அப்படின்னா ஒரு 6 இருக்குது. ஸோ அந்த எபிசோட் யாரும் பார்க்கல அப்படின்னா மறக்காமல் செக் பண்ணிட்டு வாங்க. அப்படி இல்லைனா இது கொஞ்சம் புரியாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? வெல்கம் டு ஜிஸ் ஃபேமிலி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சோலோ லெவலிங்கோட சீசன் 2 எபிசோட் 6 தான். ஸோ லெட்ஸ் கோ ஸ்டார்ட் த வீடியோ கைஸ். போன சாப்டரில் ஒருத்தர் வந்து நல்லா மினி பாஸ் அவன் பார்த்தோம்னா இந்த இடத்துல செத்துருப்பான். ஸோ அதே சமயத்தில் அவன்கிட்ட நிறைய ரிவார்டுமே கிடச்சிருக்கும். பட் பிரச்சனை என்னன்னா இவனால பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஜின்வோட 100 டீமனுக்கு மேலே அதிகமாகவே சமன் பண்ணியிருக்க முடியும். அண்ட் இவன் வந்து சேட சோல்ஜராக மாற்றலாம்னு சொல்லி ஜின்வுமே முடிவு எடுத்திருப்பான். பட் ஏதோ ஒரு காரணத்தினால இவனால டீமன் மேலே அது வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியாது. ஸோ டீமன் யாருமே பார்த்தோம் அப்படின்னா இவனால சேட சோல்ஜராக மாற்ற முடியல. காரணம் அப்படிங்கிறது உங்கள் மானா வந்து மாசுபட்டிருக்கு கரப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி காட்டியிருக்கு. ஸோ ஏதோ ஒரு சம் ரீசன் ஓகேவா இவன்ட்டேருந்து ஒரு சில ரிவார்டுமே கிடைச்சிருக்கும். அண்ட் ஒரு நெக்லஸ் கிடைச்சிருக்கும். அண்ட் அது பார்த்தோம் அப்படின்னா இவனுக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 லெவலுக்கு மேலே ஹையர் பண்ணி விட்டுருக்கும் ஓகேவா. ஸோ அதையுமே சொல்லியிருப்பானுங்க. ஸோ இன்னொரு செட் பீசஸுமே இருக்கும். ஸோ இன்னொரு டீமன் எங்கேயோ இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இன்னொரு பாஸ் யாரோ இருக்கானுங்க. அண்ட் அதே சமயத்தில் இதை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. பட் இன்னொரு இடம் காலியாக இருக்கு இல்லையா. ஸோ இதுக்கு பார்த்தோம் அப்படின்னா அடுத்த ஃப்ளோர் போகணும். அதாவது அடுத்த பாஸ் வந்து தோக்கடிக்கணும். பட் பிரச்சனை என்னன்னா இவன் இந்த கொஸ்ட்டை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டான். ஸோ 10,000 டீமன்ஸ் ஒரு கேட்டிருக்கும்ல அதுக்கு பார்த்தோம் அப்படின்னா 10,001 எடுத்திருப்பான். இதுதான்ப்பா என் லிமிட்டு. இதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா என்னாலலாம் முடியாது. ஸோ நான் வீட்டுக்கு போகலான்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருப்பான். ஸோ இவனுக்கு அந்த ரிவார்ட் சிஸ்டம்லாம் காட்டும். ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு பிடிச்சதை சூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டோரை காட்டும். பட் இவன் என்ன நினைப்பானா இப்போதைக்கு எனக்கு தேவையான வெப்பன் அப்படிங்கிறது என்ன பவர் எதுன்னு சொல்லிட்டு எனக்கு எதுவுமே பெருசாக தெரியாது. அப்படி இருக்கிறப்ப நான் அவசரப்பட்டேன் அப்படின்னா ஏதாச்சும் தப்பாக வந்துட போகுது. நான் இப்போதைக்கு எதுவுமே சூஸ் பண்ணலன்னு சொல்லிட்டு என்ன சூஸ் பண்ணுவான்னா கர்சடு ரேண்டம் பாக்ஸ் வந்து சூஸ் பண்ணிடுவான். ஆக்சுவலாக பிளஸ்டு ரேண்டம் பாக்ஸ் கர்சடு ரேண்டம் பாக்ஸ்ன்னு சொல்லிட்டு 2 இருக்குது. பிளஸருக்கு என்ன மேட்ரு அப்படின்னா இப்போ பிளேயருக்கு ஏதாச்சும் தேவை இருக்குல்ல அது வந்து பார்த்தோம் அப்படின்னா அதாவது தேவைன்னு சொல்ல முடியாது வேணும்னு கட்டாயம்னு தோணும் பார்த்தீங்களா அது எல்லாமே அந்த பிளஸரில் கிடைக்கும். பட் கர்ஸில் என்ன கிடைக்கும் அப்படின்னா பிளேயருக்கு என்ன தேவையோ அது கிடைக்கும். ஸோ தமிழில் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் புரியலன்னா சிம்பிளாக சொல்கிறேனே இந்த பிளஸ்டு ரேண்டம் பாக்ஸில் தான் பார்த்தோம் அப்படின்னா டீமன் கீ கேஷில் கிடைக்கும் ஓகேங்களா. இந்த கேஷலோட கீ கிடைக்கும். இந்த ஸ்ட்ரென்த்து எபிலிட்டி எஜிலிட்டி லெவலப்பு ஸோ இந்த மாதிரி பிளேயருக்கு என்ன வேணுமோ அந்த மாதிரி கணக்கெலாம் அதில் கிடைக்கும். பட் இந்த கர்சல் ரேண்டம் பாக்ஸில் பிளேயர் பவர் அப்புக்கு தேவையானது இருக்குல்ல லைக் இந்த கத்தி டேகரு தேவையான செட் பீசஸ் ஸோ இந்த மாதிரி மேட்ரு எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா இந்த கர்சல் ரேண்டம் பாக்ஸில் கிடைக்கும். அண்ட் அதே சமயத்தில் ஜின்னு என்ன பண்ணியிருப்பான்னா இவனோட டெய்லி கோஸ்ட் வந்து 2-3 தடவை பண்ணி பார்த்துருப்பான். பட் எந்த ஒரு எக்ஸ்ட்ரா ரிவார்டும் கிடைச்சிருக்காது. ஸோ இது பண்ணுறதுல எந்த ஒரு பிரோஜனமே கிடையாது. நான் இந்த டீமன் கேஸ்ல இதை வந்து பிளஸட் ரேண்டம் பாக்ஸில் எடுத்தேன். அதனால பார்த்தோம் அப்படின்னா இதில் என்ன வரும்னு கியூரியஸாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஓப்பனும் பண்ணுவான். பட் ஓப்பன் பண்ணால் இன்னொரு கீ கிடைக்கும். அந்த கீக்கு எந்த ஒரு டிஸ்கிரிப்ஷன் இருக்காது எந்த ஒரு கிளாஸ் டீட்டெயிலும் கிடையாது எந்த ஒரு டைப்புமே இருக்காது. சொல்ல போனால் சும்மா கிடைச்சிருக்கும் அந்த கீ. என்னடா இது ஒன்றுமே தெரியல. சரி இதை பற்றி பெருசாக ஒன்றும் பேசுறதுக்கு இல்லை நம்ம இன்வென்ட்ரியில் போட்டுருவோம்னு சொல்லிட்டு இன்வென்ட்ரியில் போட்டுருவான். அண்ட் 2வது ரிவார்டை வந்து சூஸ் பண்ணுவான். ஸோ அது எல்லாத்தையுமே பார்த்தோம் அப்படின்னா இதில் போட்டுருவான். எதுலனா இன்டெலிஜென்ஸில். ஸோ இன்டெலிஜென்ஸ் எதுக்குன்னு சொல்லி நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம். சேடோ சோல்ஜரோட மானா எக்ஸ்ட்ராக்ஷனுக்கும் சேடோ யூஸ் பண்ணுற பவர் இருக்குல்ல அந்த சோல்ஜர்ஸ் அவங்களுக்கு பவருக்குமே பார்த்தோம் அப்படின்னா அதிகமாக யூஸ் ஆகும். 3வது பார்த்தோம் அப்படின்னா இடன் ரிவார்டு அதையுமே ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஒரு கிராஃப்ட் ஷிப் மட்டும் ஒன்று கொடுப்பாங்க. ஆக்சுவலாக இந்த ஜென்சா இம்பாக்ட் அந்த மட்டும் லைக் இந்த சோலர் கேம்ஸ்லாம் விளாண்டுருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கிராஃப் பண்ணுறதுக்கு ஒரு பேப்பர் மட்டும் கொடுப்பாங்க. அந்த பேப்பர் கிடைச்சிச்சுன்னா அந்த கிராஃப்டிங் ஸ்கில் உங்களுக்கு கிடைச்சிரும். ஸோ அந்த மட்டும் ஒரு பேப்பர் தான் இது ஓகேவா. அண்ட் இந்த வீடு பார்த்தோம்னா ஏதோ ஒரு இடம் பற்றி எரியுது வேகமாக வாங்க தண்ணி அணைங்கன்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கானுங்க. என்ன மேட்ருன்னா எஸ்ராங்காண்ட 2 பேர் பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல பேட்டில் பண்ணாங்களாம். அதுதான் இந்த டிசாஸ்டருக்கு ஒரு காரணமாகவே அமைஞ்சிச்சான். அண்ட் அதே சமயத்தில் இந்த பேட்டில் பார்த்தோம் அப்படின்னா பயங்கரமாக இருந்துச்சான். ஒருவேளை வான் வந்து தோக்கலை அப்படின்னா இந்த டேமேஜ் இதுக்கு மேலே இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருப்பானுங்க. அஃப்கோர்ஸ் வானை நம்ம ஜின்வோட அப்பா பந்தாடிட்டு போயிருக்காரு. ஸோ பேட்டில் பயங்கரமாக தான் இருந்திருக்கு. அண்ட் அதே சமயத்தில் ஜின்வோவை காட்டுறாங்க. ஜின்வோ வந்து அவங்க அம்மாவை பார்க்க போயிருப்பான். அவங்க அம்மாட்ட போயிட்டு இந்த ஹோலி வாட்டர் இந்த ரெசிப்ட் சொன்னல அந்த ரெசிபி எடுத்து நீட்டிட்டு இருப்பான். ஸோ ஆக்சுவலாக பார்த்தோம் அப்படின்னா இது என்ன மேட்டர்னா ஹோலி வாட்டர் ஆஃப் லைஃப் அப்படிங்கிறது எந்த ஒரு டிசீஸையுமே க்யூர் பண்ணக்கூடிய ஒரு மேட்ரு தான் ஓகேங்களா. ஸோ அதை கிராப் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 ஐட்டம் வேணும். அந்த 3 ஐட்டம் என்னென்னா வேலிடிட்டி ஃப்ராக்மெண்ட்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ராக்மெண்ட்டு. ஸோ அந்த மரப்பட்ட சொன்னால அதே தான். அண்ட் 2வது பார்த்தோம் அப்படின்னா ஸ்ப்ரிங் வாட்டர் ஆஃப் எக்கோயிங் ஃபாரஸ்ட்னு நினைக்கிறேன் ஓகேங்களா. ஸோ இது வந்து நெக்ரோமான்சரை தோக்கடிக்கிறப்ப கிடைக்கும். அண்ட் ஃபைனலாக பார்த்தோம் அப்படின்னா டீமனோட பிளட்டு அதாவது பியூர் டீமன் பிளட்டு. ஸோ அந்த டீமன் கிங் பிளட்டு தேடுறதுக்கு மேலே தான் நான் போய் ஆகணும். நான் சீக்கிரமாக போய் ஆகணும் வேறு வழியே கிடையாது அப்படிங்கிற மாதிரி இவன் பேசிகிட்டு இருப்பான். அண்ட் அதே சமயத்தில் இந்த கேஸில் வந்து ஒரு வீக்குக்குள்ளே கிளைம் பண்ணா பார்த்தீங்களா
அதில் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 16 லெவலுக்கிட்ட டெவலப் ஆயிருப்பான். இப்போதைக்கு நான் எஸ் ரேங்க்ல இருப்பேன், அதனால நான் எதுக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நீங்கள் கவலைப்படாதீங்கம்மா, நான் சீக்கிரமாகவே பார்த்தப்போ சரி பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருப்பான். ஸோ கொரியா ஹண்டர் அசோசியேஷனை காட்டுறாங்க. இந்த இடத்துல டிவியில் நியூஸ் பண்ணிட்டு இருக்கானுங்க. இந்த மட்டும் யூஎஸ்ஏல பார்த்தோம் அப்படின்னா 2 எஸ் ரேங்க் ஹண்டருக்கு சண்டை வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கானுங்க. அண்ட் இப்போ ஒருத்தர் நம்ம மீட் பண்ணுறோம். ஸோ இவன் யாரும் கேட்டிங்க அப்படின்னா இந்த இடத்துல அதாவது இந்த பியூரோ இருக்குல்ல, ஸோ இந்த பியூரோவில் பார்த்தோம் அப்படின்னா இவன் ஒரு மேனேஜர் மாதிரி ஒரு ஆள். இந்த இடத்துல எவாலுவேஷன் நடக்கும். அதாவது இப்போ நான் வந்து பவர் அப் ஆகிட்டேன், நான் ரேங்க்ல இல்லை டி ரேங்க்ல இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து அதை எவாலுவேட் பண்ணிக்கலாம் உங்கள் ரேங்கை. அண்ட் இவன் பேர் அப்படின்னு சொல்லிட்டு இழுப்பான். அண்ட் ஒயிட் டேக்கருக்கு பார்த்தோம் அப்படின்னா வேகமாக கால் பண்ணுவான். இந்த மட்டும் நீங்கள் சொன்ன வந்திருக்கான், நீங்கள் சொன்ன உண்மையிலே வந்திருக்கான் அப்படிங்கிறப்ப வந்துட்டானா அப்படிங்கிற மாதிரி ஒயிட் டேக்கரும் பார்த்துட்டு இருப்பான். வேற யாருமே கிடையாது, நம்ம ஜின்வு தான். ஜின்வு அவனோட ரேங்க் வந்து எவாலுவேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருப்பான். இவன் அந்த டோர் ரூமில் பார்த்தோம் அப்படின்னா உட்காந்துருப்பான். ஒவ்வொருத்தராக பார்த்தோம்னா உள்ளார போய்கிட்டே இருப்பாங்க. பழச மாதிரி தான் இருக்குது அப்படிங்கிறப்ப ஒருத்த மட்டும் கொஞ்சம் பேசிகிட்டு இருப்பான். நீ நெர்வஸாக இருக்கியா? என்கிட்ட நெர்வஸ் இல்லை. இங்கே பார்த்தியா சில பீப்புளோட வாழ்க்கை தரத்தையே பார்த்தோம் அப்படின்னா இந்த ரேங்க் வந்து மாற்றி விட்டுருது. அண்ட் அதே சமயத்தில் அங்கே பாரு டி ரேங்க்குக்கு மேலே போனோம் அப்படின்னா ஸ்கவுட்ஸில் சேர்ந்துக்கலாம் அப்படிமா. ஸ்கவுட்ஸ்னால் வேறு ஒன்றுமே கிடையாது. என்னதான் இங்கே ஹை ரேங்க் கில்டெல்லாம் இருந்திருந்தாலுமே சின்ன சின்ன லோ ரேங்க் கில்டெல்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களாம் இருக்க தானே செய்வாங்க. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மட்டும் அண்டர்ஸ் டி ரேங்க் மேலே வரவங்களாம் பார்த்தோம்னா உள்ளார இழுத்துப்பாங்க. ஸோ உங்களை அட்ராக்ட் பண்ணுற மட்டும் பேச வேண்டியது. பட் இந்த கில்டெல்லாம் சேரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். என்ன மேட்டர்னா இவங்கள்ட்ட டெத் ரேஷியோ அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது. பட் ஜின்னு என்ன சொல்லுவான்னா இதெல்லாம் இங்கே வேலைக்கே ஆகாது தம்பி, நீ வந்து வேற மாட்டம் யோசிக்கிற. மேட்ரு என்னன்னா இந்த இடத்துல இவங்க வந்து லோ ரேங்காக இருக்கானுங்க பார்த்தீங்களா, அதாவது இவங்க கில்டு. அதனால என்ன பண்ணுவாங்கன்னா இது வந்து ஒரு பர்சனல் ரைடாக எடுத்துக்கிட்டு நிறைய அந்த சின்ன சின்ன அண்டர் எல்லாத்தையுமே ஹை ரேங்க் டென்ஷன் இருக்குல்ல அதில் வந்து போட்டு விட்டுருவானுங்க. ஸோ அவங்களோட பவரின்மை காரணமாகவும் அவங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதனாலையும் பார்த்தோம் அப்படின்னா அங்கே டெத்து நடக்கிறது அப்படிங்கிறது காமன் தான். ஸோ நம்ம தான் கவனமாக இருந்துக்கணுன்ற மாதிரி அவன் பேசிகிட்டு இருப்பான். பட் இவன் இருந்த காலகட்டத்தில் இந்த இதெல்லாம் இல்லை போல இருக்குது, அதிகமாக சொல்லுவான். ஒவ்வொருத்தரும் அப்படி உள்ளார கூட்டிகிட்டு இருப்பானுங்க. அண்ட் இப்போ ரொம்ப பேசிகிட்டு இருந்தான் பார்த்தீங்களா ஒருத்தன், அவன் வந்து உள்ளார போவான். ரேங்க்ல மட்டும் நீ போட்டுறக்கூடாது அப்படிங்கிற மட்டும் பேசிக்கிட்டே போவான். அண்ட் இந்த போட்டு ஒருத்தர் வந்து குண்டை ஒருத்தர் உட்காந்துருப்பான். வந்து வாயை கடிச்சிக்கிட்டு நெர்வஸ்லேயே அப்படியே எப்படி சொல்கிறது பயங்கரமாக இருப்பான். மேட்ரு என்னன்னா அவனுக்கு வந்து நிறைய இந்த டெப்ட் இருக்கு போல இருக்கு. அண்ட் அவன் டாக்டரையுமே படிக்க வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவன் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கான். அதனால பார்த்தோம் அப்படின்னா சீராங்க்னு சொல்லிட்டு பழவிக்கிட்டே இருப்பான். ரேங்க் வந்து பார்த்தோம் அப்படின்னா பல பேர்த்தோட வாழ்க்கை தரத்தை வந்து மாற்றுது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். என்னதான் அண்டர் வந்து ஸ்ட்ரென்த்தாக இருந்தாலுமே டிட்டர்மினாக பார்த்தோம் அப்படின்னா அவங்க ஒர்க் அவுட் பண்ணியிருந்தாலுமே என்னதான் ப்ராக்டிஸ் பண்ணி ஸ்வாடெல்லாம் நல்லா வச்சிருந்தாலுமே அவங்க பாடியை ட்ரெயின் பண்ணியிருந்தாலுமே அந்த ஹண்டர் கேப் அதாவது ரேங்க் கேப் அப்படிங்கிறது மாறவே மாறாது அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருப்பான். அந்த ரேங்க் கேப்பாலே பார்த்தோம் அப்படின்னா இன்கம் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸில் இருக்கும். இவனுக்கு பவர் அடிச்சதுக்கப்புறம் ஒரு ஃபர்ஸ்ட் ரைடு வருவா பார்த்தீங்களா, அந்த அசாசின் கூட வருவான்ல. என்னதான் அசாசினோட ரேங்க் அதிகமாக இருந்திருந்தாலுமே நம்ம சாங் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் என்னதான் ஸ்வாட்ஸ்மேன்ஷிப் நல்லா வச்சிருந்தாலும் கூட அவன் கூட ஒரு செகண்ட் கூட நின்றுக்க முடியாது. அந்த அளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா பவர் டிஃபரன்ஸ்ன்றது பயங்கரமா இருந்திருக்கும். அண்ட் அதே சமயத்துல இவனுக்கு பார்த்தோம் அப்படின்னா ரேங்க்ல இருந்து வெளியிலே வந்திருக்க முடியாது. எவ்வளவு வருஷம் அவன் ட்ரெயின் பண்ணியிருந்தாலுமே அது வந்து வெளியில வந்திருக்க முடியாதுன்ற மாதிரி பேசிட்டு இருப்பான். பட் இப்போ அப்படி இல்லை அப்படிங்கிறப்ப ஒருத்தர் ரேங்க்கு போகக்கூடாதுன்னு போனா பார்த்தீங்களா, அவனுக்கு ரேங்கே வந்து தொலைஞ்சிரும். ஸோ ஆஃப்கோர்ஸ் அவன் பார்த்தோம் அப்படின்னா உயிரே விட்டுருவாங்க. ஸோ வேற யாராச்சும் வரீங்களா அப்படின்னு சொல்றப்ப இவன் போவான். ஸோ இவன் பேர் என்ன அப்படின்ற மாதிரி டீட்டெயில் கேட்டுட்டு இருப்பானுங்க. யாரா இவங்க காலங்காத்தாலே பார்த்தோம் அப்படின்னா இத்தனை ரேங்க் வராங்க, இத்தனை ரிவால்யூஷனா அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி காண்டில் பேசிட்டு இருக்கோம். அண்ட் அந்த கிறிஸ்டலை தூக்கி உங்க கையை வைங்க அப்படிங்கிறப்ப இவன் கையுமே வைப்பான். பட் சிஸ்டத்தில் வந்து எரர் காட்ட ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் நிமிஷம் வெயிட் பண்ணுங்க சொல்லி தனியாக நோண்டிட்டு இருப்பாளா. இந்த மாதிரி நடந்ததே இல்லை அப்படிங்கிறப்ப அந்த மேனேஜர் வருவான். என்னம்மா பிரச்சனை? ஆமா அவன் கூட ஒருத்தர் இருப்பானே, அவன் எங்கன்றப்ப அவன் வாஷ்ரூம் போயிருக்கான் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருப்பாருங்களா. அவனுக்கு இதே பழப்பா போச்சு, எப்போ பார்த்தாலும் பாத்ரூம்னு சொல்லிட்டு. சரி என்னம்மா நோண்டிட்டு இருக்க அப்படிங்கிறப்ப டிடெக்டர்ல ஏதோ பிரச்சனை சார் அப்படின்பா. எது டிடெக்டர்ல பிரச்சனையா? இவங்க வேற அதாவது ஒயிட் டைகர் வேற பார்த்தோம் அப்படின்னா போன் அடிச்சு அது பண்ணு இது பண்ணுன்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று பீதியில கிளப்பிட்டு இருக்காரு. அவர் பேசுறத பார்த்தோம் அப்படின்னா ஏதோ டபுள் வெடிக்கிங், என்னடா இதுவாடா காமன் சென்ஸாடா, சும்மா எல்லாத்துக்கும் வரதுக்கு அதெல்லாம் வயிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கா. ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி தான் பார்த்தோம் அப்படின்னா ஏதோ ஒரு ஈராங்க பார்த்தோம் அப்படின்னா டபுள் டென்ஷன்ல மாட்டிக்கிட்டானா. அவனுக்கு பார்த்தோம் அப்படின்னா பவர் வரதுக்கு டைரக்டரா பார்த்தோம் அப்படின்னா மானிட்டர் டிவிஷன் ஹெட்டே போயிருந்தாரு. இதெல்லாம் நடக்கிற காரியமா அவர் பர்சனலா போய் பார்த்தே ஒன்றும் நடக்கல, வேறாவிங்க அப்படிங்கிற மாட்டேன் இவன் கொஞ்சம் பேசிட்டு இருப்பான். பட் அந்த யாரை பார்த்தோன்னு ஷாக் ஆயிரும் சொல்லி கத்திக்கிட்டு இருப்பாடா. என்ன மேட்ருனா எவ்வளவு நாளா இங்க ஒர்க் பண்ற அப்படிங்கிறப்ப ஒரு 6 மாசமா ஒர்க் பண்ற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பா. 6 மாசம் இது நான் 2 வருஷத்துக்கு மேல ஒர்க் பண்றேன். 2 வருஷத்துக்கு முன்னாடி சாய் வந்தப்ப கூட இப்படி ஒண்ணு நடந்ததே கிடையாது. சீக்கிரமா அவனை கூட்டிட்டு வா அப்படிங்கிறப்ப சார் அவன் பாத்ரூம்ல இருக்கான் அப்படிங்கிறப்ப ஏமா நீ வேற இது எவ்வளவு பெரிய பிரச்சனை தெரியுமா, நீ போய் அவனை கூட்டிட்டு வா அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருப்பான்.
பவரை குறைச்சி எடை போட்டுட்டேன், நான் வந்து இதை ரியலைஸ் கூட பண்ணல, அதனால தாண்டா எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்கலன்ற மட்டும் இவன் ஒரு மாதிரி பேசிட்டு இருப்பான். இங்க பாருமா பொண்ணு, இது வந்து எரர் கிடையாது, உனக்கு புரியுதா, இது வந்து இம்மெசரபிள் அப்படிமா. ஜின்வோட பவர் வந்து இந்த கிறிஸ்டலை மெசரே பண்ண முடியா. அப்படின்னா அப்படின்னா நம்ம குரியோட 10th எஸ் ரேங்க் கண்டர் இவன் தானா அப்படின்னு சொல்லிட்டு பாக்குற பையன் அப்கோர்ஸ் இவன் பார்த்தோம்னா எஸ் ரேங்க்ல தான் இருக்கான். அண்ட் அப்படியே அங்கே ஒரு கட்டு மேட்ரு என்னன்னா, இங்கிட்ட வந்து ஜின்சாவில் இருக்கான்ல, அவன் யார்கிட்ட பேசிட்டு இருப்பான்னா ஒருத்தன்ட்ட பேசிட்டு இருப்பான். இங்கே பாரு, ஸ்கேவெஞ்சர் கில்டு எதுக்கு ரெட் கேட் இன்சிடென்ட்ல வந்தான், உண்மைதானா அது அப்படின்னு கேட்குறப்ப, இல்லைங்க அதை பற்றி எனக்கு பெருசாக தெரியாது, நீங்கள் வார வந்து கொஞ்சம் சஸ்பிஷன் பண்ண தேவையில்ல, அந்த அளவுக்கு பெருசாக எதுவும் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருப்பான். லாஸ்ட் வரைக்கும் அங்கே இல்லாதனால யார் புதுசாக வந்தாங்க என்ன மேட்ரு எனக்கு பெருசாக தெரியாது அப்படிங்கிறப்ப, அப்படியாடா அப்படிங்கிற மாதிரி இவனும் கேட்டுக்கிட்டு இருப்பான். நான் வந்து எதையுமே அசியூம் பண்ணிக்க முடியாது, நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் எதனாலும் சொல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருப்பான். வாயை வந்து நீ வந்து கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு முன்னாடி எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் லீக் பண்ண மாட்டேன், ரைட்டு, அதெல்லாம் இருக்கட்டும், எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, எல்லாம் ஒரு கியூரியஸ் தான், சரி அதில் இருக்கட்டும், அந்த ஆண்ட் ஒன்று வந்துச்சாமே எறும்பு அந்த விங்கோட, அதை பற்றி உனக்கு தெரியுமா அப்படிங்கிறப்ப, இந்த மட்டும் அது வந்து டெட் கார்ப்ஸ் தான், ஸோ அது வந்து செத்து போன பாடி தான் நம்ம கிடச்சிருக்கு, அதை வந்து இப்போதைக்கு பார்த்தோம் அப்படின்னா இது பண்ணிட்டு இருக்காங்க, ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க போல இருக்கு. சரி அதெல்லாம் எனக்கு புரியுது, நாங்கள் பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு ஃபுல்லாக கோஆபரேட் பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப, என்னடா இது பி ரேங்க் பில்டிங்கில் ஒரே சத்தமாக இருக்குது, என்னன்னு போய் பார்ப்போம் வரியா அப்படிங்கிறப்ப, ரைட்டு நான் போய் பார்த்துட்டு வரேன் சார், நீங்கள் இங்கே இருங்க அப்படிங்கிற மட்டும் பேசிகிட்டு இருப்பா. இல்லை எனக்குமே பார்த்தோம் அப்படின்னா இதை பார்க்குறப்ப ஆச்சரியமாக தான் இருக்குது, வாயா 2 பேர் சேர்ந்து போவோம் அப்படிங்கிற மாதிரி போவானுங்க. இவன் இப்படி இனிக்க பேசுறதுனாலே பார்த்தோம் அப்படின்னா இவன் யாருங்கிறதே நான் அடிக்கடி மறந்து போயிடுறேன், இவன் எவ்வளோ டேஞ்சர் தெரியுமா ஒரு மாதிரி பார்த்துட்டு இருப்பான். சரி அஃப்கோர்ஸ் இவன் கொஞ்சம் டேஞ்சரான ஆள் தான் போல இருக்குங்க. ஜின்வோட பவர் வந்து மெஷர் பண்ண முடியல, அதனால பார்த்தோம் அப்படின்னா எங்களுக்கு 3 நாள் டைம் வேணும், இதுக்காகவே ஒரு ஸ்பெஷலான இது வேணும் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருப்பானுங்க. இது எவால்யூஷனை போஸ்ட்போன் பண்ணுறாங்களா, அவர் சொன்னதை கவனிச்சியா, அவனோட பவர் வந்து இம்மெசரபிளா அப்படின்னா எஸ்ராங்கா இவன் என்னோட 2 கண்ணால இப்போதான்டா இம்மெசரபிள்ன்ற வார்த்தையை கேள்விப்படுறேன் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருப்பானுங்க. அண்டு இவங்களுக்குள்ள அவ்வளோ சலசலப்பு, 10th ரேங்க் எஸ்ராங்கன்ட்டு கில்டு வந்துட்டாரு, நம்மளாம் ஸ்மாலர் கில்டு, நம்ம கூட சேரவே முடியாது, என்கிட்ட அவ்வளோ ஃபண்டெல்லாம் இல்லை அப்படிங்கிற மட்டும் இவங்க வேற லெவலில் பேச ஆரம்பிச்சிருவானுங்க. அங்கே போறேன்னு சொல்லிட்டு பின்னாடி திரும்பி பார்த்தா இவன் வந்துட்டு இருப்பான், சவுத் கொரியாவோட பெஸ்ட் ஹண்டரா இங்கே ஏன்டா வந்தாரு அப்படிங்கிறாங்க. ஸோ இவன் பேர் என்னன்னா சாய் ஜாங்கின், இவன் தான் இவனோட பேரு. அண்ட் இவன் பார்த்தோம்னா ஒரு அல்டிமேட் சோல்ஜர் அப்படிங்கிற மட்டுமே கூப்பிட்டுட்டு இருப்பானுங்க. ஜாயின் இங்கே வந்திருக்காரா அப்படின்னு சொல்றதோட இந்த சாப்டர் க்ளோஸ் பண்ணிப்போம். ஸோ ஆஃப்கோர்ஸ் இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் சாப்டரில் பார்ப்போம். ஸோ லவ் யூ கைஸ் so much.